ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ருதிகா பற்றின அப்டேட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்ருதிகா மும்பை போயிருக்காங்க. 1 வீக் அங்கே தான் இருக்க போகிறதாவும் நிறைய வேலை செய்ய போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ருதிகா பல இன்டர்வியூவில் பிக் பாஸ் ஹேங் ஓவர் எப்படி இருந்தது, பிக் பாஸில் இருந்த கண்டஸ்டண்ட்டோட யாரோடலாம் டச்சில் இருக்கிறேன், என்னோட பையன் கொடுத்த தரமான அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னுமா ஸ்ருதிகா என்ன பண்ணுறாங்கன்னு அதை பற்றின அப்டேட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு என்ன சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. அஃப்கோர்ஸ் எஸ், ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் பாதி பேருக்கு மேலே ஸ்ருதிகாக்காக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்புறமா ஸ்ருதிகா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ருதிகா ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸ்ருதிகா மும்பையில் பல பேருக்கு பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அதில் ஒரு சில இன்டர்வியூவில் நடந்த சில விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிக் பாஸ் ஹேங் ஓவர் எப்படி இருந்ததுன்ற மாதிரியான ஒரு கொஷின் எழுப்புனாங்க. அதாவது பிக் பாஸ் முடிஞ்சு வந்த பிறகும் எவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மாதிரியே நினச்சி வாழ்ந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதிகா அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க. நான் பிக் பாஸ் முடிஞ்சு நான் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க வீட்டில். ஸோ அது சாப்பிட போயிருந்தேன். ஒரு தடவை போட்டுக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம செகண்ட் டைம் எடுக்கலாமா, ஐயோ பத்தாமல் போயிடுமே எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ இது ஏன் வீடு, இது பிக் பாஸ் வீடு இல்லை, நான் எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அள்ளி போட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் கழுவ போனேன். என் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ வேணாம் இருக்கட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. நான் பிக் பாஸ் வீட்டில் இல்லை, வெளியில் வந்துட்டேன்றதை உணர்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 months மேலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பதி ட்ரிப் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்துச்சு. அதுக்கு ஸ்ருதிகா, என்னோட ஸ்வீட் ஹார்ட் பகு தான் ஆர்கனைஸ் பண்ணார். சும்மா பிக் பாஸ் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் திருப்பதி போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ பகு சொன்னார், இந்த மாதிரி நம்மலாம் வெளியில் போனோன்னா நான் விஐபி தர்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே வெளியில் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஃபினாலே அப்போ தான் எனக்கே சொன்னார், இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ யார் யார் ஜாயின் பண்ணுமோ பண்ணிக்கலான்னு சொன்னார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நாங்களாம் திருப்பதி போனோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோடலாம் இன்னும் காண்டாக்டில் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு பகு வந்து அடிக்கடி பேசுவார். சும்மோட பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் பண்ணுவேன். ஈடன் வந்து எனக்கு கூட அடிக்கடி மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. சாரா என் கூட நல்ல டச்சில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சாரா அலஸ்லாம் வந்து இப்போ ஒரு கோவா ட்ரிப் போயிருக்காங்க. நானும் போயிருக்க வேண்டியது, என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்னோட பிரதரோட என்கேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு சாரா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உன்னை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் சாரா கிட்ட சொன்னேன், நான் வெயிட் பண்ணுறேன் சாரா, நீங்கள் வந்த உடனே நான் உங்கள் வீட்டுக்கே வந்து நான் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா வந்து சாரா எனக்காக இந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பிளான் போட்டாங்க. அப்போவும் என்னால் வர முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதனால நான் வீட்டுக்கு போய் அடி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா ஃபன்னாக பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஹத் என்னோட அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரொட்டி போட்டுகிட்டே வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. பாரு சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீயும் பண்ணுறியா, இல்லை உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டால், எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து இனிமேல் என் வாழ்க்கையிலே ரொட்டி பண்ண மாட்டேன். பிக் பாஸில் எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்குமே நான் ரொட்டி செஞ்சுட்டேன், இனிமேல் போதும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. சாஹத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்வீட் க்யூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் என் கூட டச்சில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கூடையும் டச்சில் இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஈஷா கூட என்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நோரான் பார்த்தீங்கன்னா விவியனோட ஒய்ஃப், அவங்க என்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஒரு தடவை விவியன் வந்து வீடியோ கால் ஒரு எக்ஸிபிஷன்லேருந்து பண்ணார். அவர் செஞ்ச ஒரு ஸ்னோ மேனை காமிச்சு, பார்த்தியா எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நீ உன் ஃப்ரெண்டை வின் பண்ண வைக்கணுன்றதுக்காக என்னோட டாலை வந்து குறை சொல்லி ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி விவியன் கிண்டல் பண்ணதா ஸ்ருதிகா சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அண்ட் ரஜத் தான். அர்ஜுன் அண்ட் ரஜத் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம்லாம் வீடியோ காலில் பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் உருவாயிடுச்சான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரஜத் வந்து ரொம்ப இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டாரும், அவருக்கு நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் மூலமாக தான் அர்ஜுன், அதாவது ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் அர்ஜுனும் ரஜத்தும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, சம்டைம்ஸ் ஏன் காலை கூட எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அர்ஜுன் வந்து ரஜத் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் வீடியோ காலில் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. இது என்ன வேற லெவல் க்யூட்டான பாண்டாக இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் ரஜத் ஒரு தடவை கால் பண்ணும்போது ஸ்ருதிகா ஃபோன் எடுத்தாங்களாம். அப்போ கூட வந்து ரஜத் சொன்னாராம், உங்ககிட்டயே நான் பேச கால் பண்ணியிருக்கேன், அர்ஜுன் கிட்ட ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி தான் வந்து அர்ஜுனோட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ரஜத் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே விடாமல் அர்ஜுன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்லையே, இந்த விஷயம் புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
ஸ்ருதிகாவோட பிராண்ட் பற்றியும் கேட்டாங்க, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி பிராண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்மளுக்கு எப்படி நைட்டி போட்டிருக்கிற மாதிரி தான் சாரி போட்டால் ஃபீல் ஆகணும், அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ என் சாரி டிசைன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்ருதிகாவோட சாரி பிராண்டுக்கு டிசைனிங் வந்து அவங்களே தான் பண்ணுவாங்களாம். அந்த காஃபி ஷாப்பில் போயிட்டு உட்காந்து அவங்க அம்மாவோட உட்காந்து டிசைன் பண்ணுவோம் நாங்கள் டைம் எடுத்து அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா அவங்க பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை பற்றியும் பேசினாங்க. இந்த எல்லாமே வந்து ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், என் பிராண்டை தவிர வேறு எதுவுமே என் ஸ்கின்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்ருதிகா அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றியும் பேசியிருந்தாங்க. நான் எப்போவுமே வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும்னு தான் நினச்சிருக்கேன். நான் வந்து ஒரு மேரிட் விமனாக இருக்கணும் அப்படின்றது தான் என் ஆசையாக இருந்தது. அதனால நான் சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டேன். படித்து முடித்த உடனே எனக்கு கல்யாணம் வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் என் மதர்லாம் பார்த்தீங்கன்னா டவுரி கிவ்ரி எதுவுமே கேட்கல. நான் தான் வந்து அடம் பிடிச்சேன், இப்படி தான் என் கல்யாணம் இருக்கணும், இங்கே தான் என் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் தான் அடம் பிடிச்சேன். ஆக்சுவலாக நான் அர்ஜுனை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் மீட் பண்ணேன். ஆனால் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான பையன் ஃபேஸ்புக் மூலமாக மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து அமைஞ்சுது. அதனால யாரும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லாயலாக இருக்காரு. அவர் லாயலாக இருக்கிறதுனால நான் அவருக்கு நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப லாயலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் இந்த ஆங்கரும் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பிக் பாஸ் வீட்டில் தான் பார்த்துமே, பொண்ணுங்க எப்போவுமே வந்து இந்த ஃபேமிலி டே அப்போ அழலாம் செய்வாங்க, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு அர்ஜுன் உங்களை பார்த்த உடனே அப்படி அழுதாரு, அது வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவரும் சொன்னாங்க. கத்ரோக்கே கில்லாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நீங்கள் அதில் போவீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களான்ற மாதிரி கொஷின் கேட்டதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, எனக்கு ஹைட்னா பயம், எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பயம், இந்த மாதிரி தைரியமாலாம் நான் டாஸ்க் பண்ண மாட்டேன். பிக் பாஸ் வீட்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஷாக் டாஸ்க்குக்கோ இல்லை அந்த புல் சுத்த விட்ட டாஸ்க்குக்கோ நான் ரொம்ப பயந்தேன். ஈவன் தோ நான் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணாலும் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது எனக்கு ரொம்ப பயம்தான், வாய் தாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள கலாய்ச்சிக்கிறாங்க. அடுத்து உங்கள் பையன் உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75% லவ் இருந்தது, ஒரு 25% ஹேட் இருந்தது. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 25% ஹேட் இருக்கே, ஏன் என்னை வந்து வெறுக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என் எனிமியாக இருந்தாலும் சரி, தப்புனா தப்புன்னு நான் பேசுவேன். அதுதான் நான் ஃபேக்காக இருக்க முடியாது. அதுக்காக என்னை வெறுத்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தான் வந்து சொன்னான், அம்மா 75% ஆஃப் த பீப்புள் உங்களை லவ் பண்ணுறாங்க, ஒரு 25% ஹேட்ரட்காக நீங்கள் ஏம்மா இவ்வளோ வருத்தப்படுறீங்க, நீங்கள் அந்த 75% லவ் பார்த்து ஹாப்பியாக தானம்மா ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேட், ஏகப்பட்ட லவ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேட் வருதுன்னா அப்போ நீங்கள் க்ரோ ஆகுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அட்வைஸை என் பையன் எனக்கு கொடுத்தான். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என் பையன் வளர்றான் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஸ்ருதிகா வந்து ஒரு பெருமையான அம்மாவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்ருதிகா கிட்ட மும்பை வந்திருக்கீங்களே, சும்மா போய் பார்க்க மாட்டீங்களான்ற மாதிரி கேட்டதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்க, ஒரு ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஷிஃப்டிங்னாலே எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும்ல நம்ம எல்லாருக்கும். அந்த டைமில் போய் அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட். யார் யாருக்கு பிடிச்சதோ பாருங்கள், யார் யாருக்கு பிடிக்கலையோ ஸ்வைப் பண்ணிகிட்டே போயிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா. Till then it's bye from Jemima. Take care.